அசீரியாவிலே அவருடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதை இருக்கும். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர்கள் கானானுக்கு போகும் வரைக்கும் அவர்களுக்கு எப்படி பெரும் பாதை இருந்ததோ அதுபோல அசீரியாவிலே அவருடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதை இருக்கும். வேதம் எப்பொழுதுமே நம்முடைய நம்பிக்கையை எடுக்கிறதல்ல, நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. இந்த வார்த்தை கடந்த மாதம் மிடில் தான் ஆவியானவர் தட்டி எழுப்பி பேசினது போல பேச ஆரம்பித்தார். நான் எப்பொழுதுமே பைபிளை படிக்கும்போது, வசனத்தை படிக்கும்போது அதை எப்படி படிப்பேன் அப்படின்னா, அது ஒரு தீர்க்க தரிசனம், எனக்கான தீர்க்க தரிசனம். இப்படிதான் ஆண்டவர் படிக்க வச்சிட்டு இருக்கிறார். என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அதுதான் சொல்லுகிறேன். நமக்கு ஒரு ப்ராஃபட் உண்டு, அவர் தான் ஹோலி ஸ்பிரிட். நமக்கு உரைக்கப்பட்ட ப்ராஃபசி அது இதுல எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு வேண்டிய, என் தலைமுறைக்கு வேண்டிய எல்லாமே இந்த பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. நம்புறவங்க மட்டும் பைபிளை உயர்த்தி ஆமென். ஒரு பெரும் பாதை இருக்கும். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், கானானுக்கு போறது வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தப்பட்ட பாதையில பாதையே கிடையாது. ஆனா அவங்களுக்கு பாதை உண்டானது. அதுதான் ஆச்சரியம். ஏனென்றால் அவர்களாக நடக்கவில்லை, அவர்களை ரட்சித்தவர் அவர்களை நடத்தினார். அவர் என்னை நடத்துவதால எனக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல என் பாதை முடிகிறது என்று வருகிறதோ அந்தந்த இடத்துல எனக்கு ஒரு புதிய ஓபனிங் கிடைக்கும். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனமா கேளுங்க. காலை ஆராதனையில பரிசுத்த ஆவியானவர் பலமா இடைப்பட்டார், அதிகமா இடைப்பட்டார். செய்தி எல்லாம் முடிக்க முடியல. ஆமென். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அதுதான் அன்பாய் சொல்லுகிறது. நல்ல வார்த்தையை கேட்கணும். வார்த்தையை கேட்டு கேட்டு வார்த்தைக்கு உள்ள போயிடணும். ஒரு செர்மன் முடியும் போது நாம் வேர்டுக்குள்ள போயிருக்கணும், வேர்டு எனக்குள்ள போயிருக்கணும். ஆமென். அப்படின்னா தான் நம்ம நிறைவா ஆராதனைய முடிக்கிறோம். நான் வேர்டுக்குள்ள போயிடணும். வேர்டு நமக்குள்ள போயிட்டுனா வேர்ல்டு நமக்குள்ள வராது. ஆமென். இந்த வேர்டு உள்ள போறதுனால தான் வேர்ல்டு நிக்குது. ஆமா, எந்த ஒரு எப்படா உலகம் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. வார்த்தைக்குள்ள போயிடணும். நல்ல கவனமா கேட்கணும். எல்லாரும் கையில பைபிள் வச்சிருக்கீங்களா? ஓகே. திடீர்னு தூக்க சொல்ல வெயிட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய ஜனம், அவருடைய ஜனம் இந்த பூமியில எல்லாருக்கும் தேவன் கிருபை கொடுக்கிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். ஆனா எப்பவுமே அவருடையவர்கள் சொல்லும் போது அவருக்கு ஒரு ஸ்பெஷல். இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே பிதாவாகிய தேவன் தந்தருளும் போது இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லும் போது மனுக்குலத்தின் மேல, அப்ப எல்லார் மேலேயும் அவர் அன்பு வைத்திருக்கிறார். ஆனா யோவான் 13:1 சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடையவர்களிடத்தில் ஒரு விசேஷித்த அன்பை அவர் வைத்திருப்பதை பார்க்க முடியும். அது அப்படித்தானங்க. எல்லாரையும் உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவோம்? எல்லாரையும் பிடிக்கும்னு சொல்லுவோம். ஆனா நம்ம பிள்ளைங்களை எப்படி பிடிக்கும்? கொஞ்சம் ஸ்பெஷலா பிடிக்கும். அது நம்ம ஜெபத்திலே தெரியும்ல. ஆண்டவரே இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்க, இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்க, இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்க, இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்க, என் பிள்ளையை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிங்க. அது ஸ்பெஷல், அது ஸ்பெஷல். ஆமே. ஒரு பிள்ளை கஷ்டப்பட்டா நம்ம பார்த்தா சொல்லுவோம், ஐயோ பாவம் உள்ளவோடு. நம்ம பிள்ளை கஷ்டப்பட்டா ஐயோ பாவம்னு சொல்லுவோம், மார்பிள் அடிப்போம். ஸ்பெஷல். அவருடைய ஜனம் பைபிள் ஃபுல்லாவே அவருடைய ஜனம், அவருடைய ஜனம்னு நிறைய எழுதப்பட்டிருக்கும். ஆமே. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை நான் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன், பிரித்து எடுத்தேன் அப்படிங்கிறார். இஸ்ரவேலர் எப்படியோ அவருக்கு அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொருவரும் அப்படியே.
தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை என்று நம்ம போன வாரத்தில் தியானித்தோம். அவர்களுக்கு இருந்தது போல அவருடைய ஜனத்தில் மீதியானவர்கள். இந்த மீதினா என்ன அப்படின்னா, எல்லாம் போய்விட்ட பின்பு எஞ்சி இருப்பது, அதுதான் மீதி. நிறைய இருந்துச்சு. யோபுவின் வாழ்க்கையை நம்ம கேட்டோம். யோபுவின் வாழ்க்கையில மீதி இருந்தது என்ன அப்படின்னு கேட்டா, உயிர் மட்டும்தான். இருக்கிறதெல்லாம் கொஞ்சமா போயிட்டு இப்ப என்ன இருக்கு? உயிர் மட்டும் இருக்கு. இந்த மீதிங்கிற வார்த்தை ரெம்னன்ட். இந்த மீதிங்கிற வார்த்தையை வைத்து என்னுடைய தகப்பனார் 1 வருஷத்துக்கு மேல பேசி இருக்கிறாங்க. அதுல அவங்க பயன்படுத்தின ஒரு வார்த்தையை எடுத்து சொல்லிவிட்டு செய்திக்குள் போக விரும்புகிறேன். அந்த மீதி அப்படின்னா, எங்க அப்பா அதை ஒரு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொன்னாங்க, நம்ம டீ குடிச்சிட்டு கப்பை வைக்கும்போது அதுல கொஞ்சம் மீதி இருக்கும். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? மண்டி. அந்த மீதி யாருக்காவது வேணுமா? அந்த மீதி யாருக்காவது வேணுமா? யாருக்கு வேண்டாம். இதுதான் மீதி. நம்ம டீ குடிச்சிட்டு வைக்கும்போது கொஞ்சம் இருக்கும், அது யாருக்கு வேண்டாம். அதுதான் மீதி. இந்த யாருக்கு வேண்டாத இந்த மீதிக்கு கர்த்தர் ஒரு பெரும் பாதையை வைத்திருக்கிறார். நல்ல கையை தட்டி தேவனுக்கு மகிமை. யாருக்கு வேண்டாம்? யாருக்கு வேண்டாம்? இருக்கிறதெல்லாம் போய் 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 கொஞ்சம் இருக்கு. ஏசாயா 64வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்திலே இப்படி சொல்லுகிறார். அந்த கடைசி 2 வார்த்தையை வாசிங்க. தேவரீர் கடும் கோபம் கொண்டீர், இன்னமும் தப்பி இருக்கிறோம். இன்னமும் நல்ல கவனிங்க. இது பெரிய சாட்சி. இன்னைக்கு நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது. இது பெரிய சாட்சி. எது பெரிய சாட்சி தெரியுமா? நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். ஏங்க நீங்க சாட்சி சொல்லல? எனக்கு சாட்சி சொல்றதுக்கு என்ன இருக்கு? சாட்சி சொல்றதுக்கு என்ன இருக்கணும்? என் சைக்கிள் மாதிரி கார் வந்துச்சுன்னா நான் சாட்சி சொல்லியிருப்பேன். எனக்கு ஒண்ணும் நடக்கல. இங்க எதை பெரிய சாட்சியா சொல்றாங்க பாருங்க. இன்னமும் தப்பி இருக்கிறோம். எல்லாம் போச்சு. யோபு எதை பெரிய சாட்சியா சொல்றாரு தெரியுமா? எனக்கு இத்தனை ஆடுகள் இருந்தது, இத்தனை ஒட்டகங்கள் இருந்தது, அதை சொல்லல. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தைரியம் பாராட்டினீர், உமது பராமரிப்பு என் ஆவியை யோபு உங்க சாட்சி என்ன? நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். எஸ்ரா 9வது அதிகாரம் 8வது வசனத்திலே இப்படி சொல்லுகிறார்கள். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும், தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைக்கும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய சாட்சி. ஒரு தேவப்புள்ள உயிரோடு இருக்கிறது. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் நிர்மூலமாகாமலே ஆமென் ஹல்லேலூயா. பலவீன நேரங்களில் கிருபை ஆமென். என் பலனும் என் உயர்ந்த சங்கீதம் 118:16 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. ஏன் ஒப்பு கொடுக்கல? அடுத்த கேள்வி. ஆமே, நமக்கே சில நேரத்தில் தோணும், இனி வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. அப்படி இருக்கும்போது கர்த்தர் கிருபையை கொடுத்து வாழ வைக்கிறார். கர்த்தர் நம்மை உயிரோடு காக்கிறார்னா அதுல ஒரு நோக்கம் உண்டு.
நான் உயிரோடு இருக்கிறேன் என்றல்ல, நான் உயிருள்ளவனா இருக்க காக்கப்படுகிறேன். கர்த்தர் காக்கிறார். கர்த்தர் நம் பட்சத்தில் இராமல் இருந்திருந்தால் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். யோபுவுக்கு பெரிய சோதனை வந்துச்சு. பெரிய சோதனைனா வேற யாருக்கு இப்படி ஒரு சோதனை வந்திருக்காது. அப்பொழுது ஒவ்வொரு ஏரியாவில் அடி விழுது. கல்தேர் வராங்க, அக்கினி இறங்குது, சத்துருக்கள் வராங்க. நீங்க 1வது அதிகாரம் 15, 16, 17, 18, 19 வசனங்கள் வர நீங்க பாத்தீங்கன்னா எந்த இடத்துல அடி விழுதோ அங்கிருந்து ஒருத்தன் தப்பி வருவான். கல்தேர் கழுதைகளை மேய்த்து கொண்டிருக்கிற இடத்துல சத்துருக்கள் வருவாங்க, அங்கிருந்து ஒருத்தன் தப்பி வருவான். இன்னொரு ஏரியால இருந்து ஒருவன் தப்பி வருவான். ஒவ்வொரு ஏரியாவில இருந்து ஒருவன் தப்பி வருவான். அவன் கூட இருக்கிறவங்க விழுந்திருப்பாங்க, அவன் தப்பி இருப்பான். அவன் தப்பி வந்து என்ன சொல்லுவான் தெரியுமா? இவங்க வந்து விழுந்துட்டாங்க, எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க, நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்க வந்தேன் என்றான். நான் ஒருவன் மட்டும் தப்பினேன் அல்ல, தப்பி அதை உமக்கு அறிவிக்க வந்தேன். என்ன அதன் அர்த்தம்? மடிந்தவங்க என்ன இவனை விட பாவியா? இவன் அந்த கூட்டத்தில் ஒருவன் தானே. இவன் மட்டும் தப்ப காரணம் என்ன? காரணம் உண்டு. இவன்கிட்ட ஒரு மெசேஜ் இருக்கிறது. அதன் அர்த்தம் என்ன? இவனை வச்சு தேவன் செய்ய வேண்டிய ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த செய்தியை இவனை கொண்டு யோபு கிட்ட சொல்லணும். என கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, எத்தனை புயல் வீசினது, எத்தனை அலை அடித்தது, எத்தனை அக்கினி சூழல், அதை தாண்டி நாம நிக்கிறோம்னா நம்ம கிட்ட ஒரு மெசேஜ் இருக்கிறது, நம்மை குறித்த ஒரு திட்டம் இருக்கிறது. நம்புறவங்க மாத்திரம் கைகளை தட்டி ஹalleluya ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போதான் நம்ம செய்திக்குள்ள பயணிக்க போகிறோம். ஆமென். இப்போ நான் ஒண்ணே கேட்கிறேன். இங்க மீதின்னு சொல்லப்பட்டது என்னதான் நிச்சயம் உள்ளவங்க மட்டும் அப்படி கை அசைச்சு காட்டுங்க. உங்களுக்கு தான் செய்தி, மற்றவர்கள் தூங்கலாம். ஆமென் ஹalleluya. ஒரு மெசேஜ் இருக்கு. நான் ஒருவன் மாத்திரம் தப்பினேன். ஏன் என்னை மட்டும் விட்டு வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே? என்னை மட்டும் விட்டு வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே? ஒரு மெசேஜ் இருக்கிறது, ஒரு மெசேஜ் இருக்கிறது. ஒரு சின்ன ஒரு செய்தியை சொல்றதுக்காக ஒருத்தனை கர்த்தர் உயிரோட காக்கிறார். ஒரு செய்தியை அவன் கண்டது ஒரு பிரச்சனை. ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு ப்ராப்ளம் முடியும் போது ஒருத்தன் வரான், அதுல இருந்து எஸ்கேப் ஆகி வரான். ஆமென் ஹalleluya. பிரதான ஆசாரியனாகிய யோசுவா கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கும் போது அவனுக்கு விரோதம் செய்ய சத்துரு வந்து நின்ற போது கர்த்தர் கடிந்து கொண்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவன் அக்கினியின் என்று தப்புவிக்கப்பட்ட ஹalleluya. அதன் அர்த்தம் என்ன? இவனை வச்சு நான் ஒரு செயல் செய்ய போகிறேன். என்னை கர்த்தர் ஜீவனோடு காத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு என்று நம்புறவங்க ஹalleluya ஹalleluya. இந்த கொஞ்சம் இந்த மீதிக்கு கர்த்தர் வைத்திருக்கிற பாதை மீதியான பாதை அல்ல, பெரும் பாதை. ஹalleluya. இந்த பெரும் பாதைங்கிற வார்த்தையை நிறைய பேசலாம். ஆமா, ஆனா இதுல ஒரு காரியத்தை நான் டச் பண்ணிட்டு நான் முன்பாக செல்ல விரும்புறேன். எப்போ எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்களை வெளியே கொண்டு வந்தாரோ அது முதல் கானானுக்கு போகிறது வரைக்கும் அவர்களுக்கான பாதை ஆங்காங்கே நியமிக்கப்பட்டிருந்தது. இந்த எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் வெளியே வந்ததுமே யாத்திராகமம் 13:17 சொல்லப்பட்டிருக்கிறது, பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின்பு ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி, ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் சுற்றி போக பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. அவங்க இஸ்ரவேலர்கள் வெளியே வந்ததுமே என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா, வெளியே வந்ததும் இந்த பெலிஸ்தரின் பாதையில போயிடணும்,
இந்த பெலிஸ்தரின் பாதை என்பது இஸ்ரவேலர்கள் பார்த்து வைத்தது. நம்ம நிறைய விஷயத்தை பார்த்து வைப்போம். பிசினஸுக்கு ஒரு பிசினஸ் தொடங்குறதுக்கான ஒரு இடத்தை நம்ம பார்த்து வைப்போம். வீடு கட்டுவதற்கான இடத்தை பார்த்து வைப்போம். நிறைய பார்த்து வைப்போம். இங்கே அதே போல இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்ததும் நம்ம இந்த பாதை வழியா போலான்னு சொல்லி அவங்க ஒரு பாதையை பார்த்து வைத்திருக்க தேவன் என்ன செய்தார் தெரியுமா? அவர்கள் பார்த்து வைத்த பாதையில நடத்தாம இன்னொரு வேலை கொண்டு வரான். இது ரொம்ப பெயின்ஃபுல்லானது. நாம ஒன்ன பார்த்து வச்சு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அது இல்லைன்னு வரும்போது இருக்கிற பெயின் அது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்ததும் முறுமுறுப்பு அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. நான் ஒன்று பார்த்து வச்சேன், இவ்வளவு நாள் வெளியே வந்ததும், எகிப்திலிருந்து வெளியே வந்ததும் இதுக்குள்ள ஓடிடணும்னு நினைச்சேன். ஆனா நான் பார்த்து வச்சதை நீங்க மைண்டே பண்ணாம என்னை இன்னொரு ட்ராக்ல திரும்ப காரணம் என்ன? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர் நாம் பார்த்து வைத்ததை அல்ல நமக்கு தருவது, அவர் ஏற்படுத்தி வைத்ததை நமக்கு தருவார். ஆமென். எசேக்கியேல் 20:6 சொல்லப்பட்டிருக்கிறது, 20வது அதிகாரம், நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும். அவர்களுக்காக யார் பார்த்து வைத்தது? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்காக ஒவ்வொன்றையும் யார் பார்த்து வச்சிருக்கிறார் தெரியுமா? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, யார் பார்த்து வச்சிருக்கிறா? நானே எனக்கான எல்லாத்தையும் பார்ப்பேன்னா நான் கர்த்தரை மறுதலிக்கிறேன், அல்லது நான் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. ரட்சிக்கப்பட்ட, தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட, இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றையும் கர்த்தர் பார்த்து வைத்திருக்கிறார். நான் கேட்ட ஒண்ணு கர்த்தர் தரலன்னா நான் கேட்காத ஒண்ணு கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நான் பார்த்த ஒண்ணு கர்த்தர் எனக்கு விளக்குறார்னா நான் பார்க்காத ஒன்றை கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்திலே கண்களுக்கு மிகவும் பிரியமாய் தெரிந்த அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை கர்த்தர் அவர்களுக்கென்று வைக்கவில்லை. ஆனால் அவங்க அவசரப்பட்டுட்டாங்க. அவசரப்பட்டதுனால அவர்கள் பார்க்காத, அவர்கள் புரிந்து கொள்ள முடியாத அந்த ஜீவ விருட்சத்தை மிஸ் பண்ணிட்டாங்க. ஆண்டவர் எப்பவுமே வைத்திருப்பது தி பெஸ்ட். அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது, அதுக்கு மேல கிடையாது. நான் கேட்டு ஒரு காரியம் தேவன் தரலைன்னா அதற்காக ஸ்தோத்திரம். அதன் அர்த்தம் என் ஜெபத்தை அவர் கேட்கவில்லை என்று அல்ல. நான் கேட்பதற்கு முன்னே எனக்கான வேறொன்றை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதனாலதான் அபிமெலேக்குக்கும் ஆபிரகாமுக்கும் வித்தியாசம் உண்டு. அபிமெலேக்கு வீட்டில் குழந்தை கிடையாது, ஆபிரகாம் வீட்டிலையும் குழந்தை கிடையாது. அபிமெலேக்கு வீட்டில் குழந்தை இல்லாததுக்காக ஜெபம் பண்ண போனது ஆபிரகாம். ஆபிரகாம் ஜெபம் பண்ணதுமே வீட்டில் குழந்தை சத்தம் கேட்குது. சில நேரத்தில் இதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நாம இன்னொருத்தங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், உடனே அற்புதம் நடக்கும். நமக்காக தலைகிளர்னு ஜெபம் பண்ணுவோம், நடக்காது. ஆதியாகமம் 20 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டு அபிமெலேக்கு வீட்டை பிளஸ் பண்ணார். 21:1 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். அதன் அர்த்தம் என்ன? அவங்களுக்கு ஜெபம் பண்ண உடனே கொடுத்துட்டீங்களே, அவங்க மேல வாக்கு தத்தம் இல்ல, அவங்க மேல தேவ திட்டம் இல்ல. ஆனா அழைக்கப்பட்ட ஆபிரகாமே, உன் மேல வாக்கு தத்தம் இருக்கிறது, உன் மேல தேவ திட்டம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளைங்க கேட்டு ஒரு காரியம் கிடைக்கலன்னா ஸ்தோத்திரம் சொல்லணும். ஆமென் அல்லேலூயா சொல்லுவோம், ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டோம். தேவ பிள்ளைங்க கேட்டு ஒரு காரியம் கிடைக்கலன்னா, காலையில சொன்ன யார் வாயிலிருந்தும் பாம்பு வரக்கூடாதுன்னு. பாம்புன்னு என்னது? அழகா வருது. சர்ச்சுக்குள்ள யார் வாயிலிருந்து என்ன வரக்கூடாது? பாம்பு வரக்கூடாது. சில சொல்லுவாங்க மட்டும்தான் கேட்கும். ஆமே, வார்த்தை தான் வரணும். ஆமே, வேதம் சொல்கிறது எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இது 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 பிராக்டிக்கலா சாத்தியமா? ஆமே. நம்ம போறோம், கால் தடுக்கி கீழே விழுறோம். எத்தனை பேர் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு கீழே விழுவீங்க? யாராவது நம்ம பக்கத்துல இருந்து ஸ்தோத்திரம் சொன்னா தெரியும், அவங்க காலை தட்டி விட்டுட்டு இப்ப சொல்லுங்க. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன் எல்லாவற்றிலையும்
ஸ்தோத்திரம் பண்ண பைபிள் சொல்லுது தெரியுமா? வேதம் தெளிவாய் காண்பிக்கிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்கிறதுனால. அப்ப என் வாழ்க்கையில ஒரு புயல் அடிக்கும் போது நான் ஸ்தோத்திரம் பண்றேன்னா நான் எந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துறேன் தெரியுமா? இந்த புயல் என் வாழ்க்கையில் அடிக்கிறது தீமைக்கு அல்ல, நன்மைக்கு. என் வாழ்க்கையில சில பிரதிகூலங்கள் வரும்போது நான் ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன் என்றால் அந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னா இது எனக்கு நன்மைக்கு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லி பழங்குங்க. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். புயல் அடிக்கும் போது ஸ்தோத்திரம் சொன்ன அந்த இடத்துல கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். அதன் அர்த்தம் என்ன? அவர் வர்றதுக்கு டைம் ஆயிட்டு. அமைதியான படகிலே சீஷர்கள் பயணித்த போது இயேசுவை காணவில்லை. கடல் கொந்தளித்த போது இயேசுவை பக்கத்துல பார்த்தாங்க. அக்கினி 7 மடங்கு அதிகமான போது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இயேசுவை பக்கத்துல பார்த்தாங்க. பத்மு தீவில யோவான் தனித்து விடப்பட்ட போது இயேசுவை பக்கத்துல பார்த்தாங்க. ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில பிரதிகூலமான அனுபவம் வரும்போது கர்த்தரை பக்கத்துல தொடுகிற பக்கத்துல. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம பார்த்து வச்ச சிலதை விட்டு தேவன் நம்மை திருப்பும் போது தேவ பிள்ளைங்க சோர்ந்து போக கூடாது. அது நமக்குரியது அல்ல, நமக்கானது ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பல நேரத்தில் நம்முடைய வேதனை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று ஏசாயா 26வது அதிகாரம் 18வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் கர்ப்பமாயிருந்து, இந்த வார்த்தையை நல்ல கவனிங்க. நாங்கள் கர்ப்பமாயிருந்து வேதனைப்பட்டு காற்றை பெற்றவர்கள் போல இருக்கிறோம். இந்த வார்த்தை அருமையான வார்த்தை. நம்முடைய பல நிலை இப்படிதான் இருக்கு. அதாவது ஒருத்தங்க கர்ப்பம் தரித்து வேதனைப்பட்டு பிள்ளைய பெறாங்கன்னா ஒரு 10 மாசம் கணக்கு. அப்போ அவ்வளவு மாசம் நிறைய தியாகம் பண்ணி நிறைய சகித்து சரீரத்தில் பல பலவீனம், பல வேதனை, என்னெல்லாமோ கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இதெல்லாம் எதை மனசுல வச்சுன்னா இந்த வேதனை முடிவில் ஒரு குழந்தை கையில் இருக்கும், இந்த வேதனை முடிவில் நம்ம கையில் ஒரு நன்மை இருக்கும், இந்த வேதனை முடிவில் நம்ம கையில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். அப்படியே மனசுல வச்சுட்டு அந்த டைம் வரும்போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது காற்றை பெற்றவர்கள் போல இருக்கிறோம். காற்றுன்னா என்ன தெரியுமா? பறந்து போயிட்டு ஒரு செகண்ட்ல இவ்வளவு நேரம் நான் பட்ட வேதனை ஒரு பிரயோஜனம் இல்லாம போயிட்டேன். நான் பட்ட பிரயாசம் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிட்டேன். நான் காத்திருந்து சரி இது வந்ததும் செட்டில் ஆயிரும், இது வந்ததும் நம்ம வேதனை மறந்துடும் பார்த்தா காற்றை பெற்றவர்கள் போல இருக்கிறோம். அதாவது பிரயாசப்பட்டு அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு பலனும் இல்லைங்கிற நிலைமையில வரும்போது உண்டாகிற வலி என்பது பிரயாசப்படாதவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு பல நேரத்தில் ஆண்டவரை இவ்வளோ எதிர்பார்த்திருந்தேனே, காற்றை பிடிக்க முடியுமா? காற்றை அணைக்க முடியுமா? அது பாட்டுக்கு போயிட்டு நான் இப்போ கிடைக்கும், இன்னைக்கு எனக்கு தேவையான ரிசல்ட் வரும்னு பார்த்தா எனக்கே இல்லைன்னு ஆயிட்டேன், எனக்கு கிடையாதுன்னே ஆயிட்டேன். அப்ப நான் இவ்வளவு நேரம் பட்ட வேதனை, பட்ட பிரயாசம் ஒரு பிரயோஜனம் இல்லையா? பல நேரத்தில் நம்ம எதிர்பார்த்து இருக்கிற காரியம் நம்ம விட்டு நம் கையை விட்டு போகும்போது, நமக்கு இல்லைன்னு ஆகும்போது நமக்கு இப்படிதான் வலி இருக்கும். ஆனா ஒன்றை ஒரு தேவ பிள்ளை மனதுல ஆழமா எழுதணும். என் கையை விட்டு ஏசேக்கு போனாலும் சித்துனா போனாலும் கர்த்தர் உண்டு பண்ணின ரெகோபோத் எனக்கு தான் உண்டு. ஹல்லேலூயா. எனக்குரியதல்லாதது என்னை விட்டு போகும், எனக்குரியது எங்க இருந்தாலும் என்னிடத்தில் வரும். இதுதான் அழைக்கப்பட்ட தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை இருதயத்தில் எழுத வேண்டியது. இஸ்ரவேல் ஜனங்களை மோசையை கொண்டு நடத்தும் போது கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? உபாகமம் 2வது அதிகாரம் அதனுடைய 4-5 வசனங்களை வாசிங்க.
ஜனங்களுக்கு நீ கட்டளையிட வேண்டியது என்னவென்றால், ஜனங்களுக்கு நீ கட்டளையிட வேண்டியது என்னவென்றால், சேயீரிலே குடியிருக்கிற ஆ, ஏசாவின் புத்திரரான உங்கள் சகோதரன் எல்லையை நல்ல கவனிங்க. கடக்க போகிறீர்கள். சேயீரில் குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரான உங்கள் சகோதரரின் எல்லையை கடக்க போகிறீர்கள். நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. ஏன் கேர்ஃபுல்லா இருக்கணுமா? 5வது வசனம், அவர்களோட போர் செய்ய வேண்டும். அவங்க கூட ஃபைட் பண்ணாதீங்க. அவர்கள் தேசத்துல ஒரு அடி நிலமும் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். அது ஏசாவுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன். நல்ல கவனிச்சீங்களா? நான் இன்னொருத்தனுக்கு சுதந்திரமா கொடுத்ததுல நீ ஆசைப்படாத, நான் உனக்கு தர மாட்டேன். அதனால அந்த இடத்துல நீ சண்டை போட்டுட்டு யுத்தம் கர்த்தருடையதுன்னா நீ அடி வாங்கிட்டு தான் வருவ. அதனால் ஏசாவுக்கு கொடுத்தது ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு. ஆண்டவர், நீங்க தான் ஏசாவை வெறுத்தேன்னு சொன்னீங்களே, அதனால எடுத்துடலாம் பார்த்தேன். அதுல நான் ஒரு அடி நிலம் கூட உனக்கு தர மாட்டேன். அது நான் ஏசாவுக்கு கொடுத்தது. அதை நீ ஆசைப்படாத, அதை வச்சு அவங்க கூட ஃபைட் பண்ணாத சொல்லிட்டு இப்படி ஒவ்வொன்னா சொல்லிட்டு வராரு. 24வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி அர்னோனாற்றை கடந்து போங்கள். எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் என்னும் எமோரியனையும் அவன் தேசத்தை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், அதை சுதந்தரித்துக் கொள்ளும்படி. அப்போ எது உனக்குதோ உனக்குரியதோ அதற்காக பிரயாசப்படு, அதற்காக போராடு, அதற்காக நில்லு, அதற்காக கேளு. நான் உன் கூட துணை நிற்பேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். ஆனா எது உனக்குரியது அல்லையோ அதுக்காக நீ ஃபைட் பண்ண போக கூடாது. ஒரு தேவ பிள்ளை முதலாவது அறிந்திருக்க வேண்டியது, எது எனக்கான சுதந்திரம். தேவ சமூகத்தில் இருக்கும்போது தேவன் அதை வெளிப்படுத்துகிறார். தேவன் அதை தெரியும். எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டுட்டு இயேசுவை எனக்கு எப்படியாவது வாய்க்க பண்ணுனா ஆண்டவருக்கு அந்த ஜெபம் மறுவறுப்பான ஜெபம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஆண்டவர் அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி. அது நமக்குரியதா? அது நமக்கென்று தேவன் வைத்ததா? நமக்கென்று தேவன் வைத்ததுண்டானால் அங்கே சத்துரு இருந்து ஆண்டவர் சொல்லி போராடு, நீ நில்லு, நீ தரித்து நில்லு. யுத்தம் உன்னுடையதல்ல, யுத்தம் என்னுடையது. ஆனா உனக்குரியது அல்லாதத நான் இன்னொருத்தனுக்கு கொடுத்தது மேல நீ ஆசைப்பட்டேன்னா நான் உன் கூட ஃபைட் பண்ண வர மாட்டேன். உனக்கு பிரச்சனை வந்து நான் வந்து நிக்க மாட்டேன். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், அவன் கூட போர் செய்யாதபடி எச்சரிக்கையாயிரு. தேவ பிள்ளைகளே, இது நமக்குரியது, இது நமக்குரியது அல்லாதது என்கிற தெளிவு வந்துட்டுன்னா நமக்கு இருக்கிறதுல அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நீ உலகத்தார போல எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு எல்லாவற்றையும் அடைய வேண்டும் என்று எல்லா கவலைகளையும் உள்ளே எடுத்துக்கொண்டு ஒரு தேவ பிள்ளை அனுபவிக்கிற இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாம பரிதாபமான நிலையில் இருக்கிறது வேதனை. நடத்தும் போதே சொல்றாரு, அதை நீ விரும்பிராத, அது நான் அவனுக்கு கொடுத்தது. அப்போ இன்னொருத்தங்களுக்கு இருக்கிற நன்மையை பார்த்து நாம் பொறாமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒன்றையும் பெற மாட்டான். இது நம்புறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. அப்போ ஒரு தேவ பிள்ளை என்ன சொல்லி புலம்ப கூடாதுன்னா, எனக்கு வர வேண்டியது என்ன? என்ன அமைதியாயிட்டீங்க? எனக்கு வர வேண்டியத அவங்க எங்க உங்களுக்குரியத மனுஷன் தந்திரத்தினாலோ சூழ்ச்சியினாலோ எடுத்ததை குறித்து கவலைப்படாதீங்க. நீதி செய்கிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார். அதோனியா சாலமோனை விட ஞானத்திலும் திறமையிலும் தந்திரத்திலும் சிறந்தவனாயிருந்தான். அப்படிப்பட்ட அதோனியா கிட்ட இருந்த ராஜ்யபாரத்தை கர்த்தர் தாண்டி சாலமோனிடத்தில் வர வைத்தது போல. ஆமென். ஒண்ணு வேண்டாங்க. சவுல், இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல், கழுதைய தேடி 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 இப்ப சாமுவேல் கிட்ட வராங்க. சாமுவேல் கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் இப்படி ஒருவனை நான் கொண்டு வருவேன் அப்படி சொல்லிட்டு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக சாமுவேலுக்கு சவுலை குறித்து வெளிப்படுத்துகிறார். இப்ப சவுல் வந்ததும் சாமுவேல் ஒரு வார்த்தையை சொல்லுவாரு சமையல்காரனை பார்த்து. 9வது அதிகாரம்
23 24 வசனத்துல பின்பு சாமுவேல் சமையல்காரனை பார்த்து, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றார். அப்பொழுது சமையல்காரன் ஒரு முன்னம் தொடையையும், அதாவது ஒரு லெக் பீஸ், விருந்துக்கு எல்லாரும் வராங்க, எல்லாரும் வந்த முதல்ல எங்க தான் கை வைப்பாங்க? ஆனா சாமுவேலுக்கு அது யாருக்காக வைத்திருந்தார் அப்படின்னா சவுலுக்காகவே வைத்திருந்தார். சவுல் இன்னும் வரல. அது சவுலுக்காக வைத்த பங்கானதுனால சவுல் வருகிற வரைக்கும் அது மாற்றி வைக்கப்பட்டது. நல்ல கவனமா கேளுங்க. எப்பொழுது சவுல் வந்தானோ அப்பொழுது அவனுக்காக மாற்றி வைக்கப்பட்டது எடுத்து அவனுக்கு முன்பாக வைக்கப்பட்டது. அப்படி வைக்கப்பட்ட போது சாமுவேல் சொல்லுகிறான், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சவுலுக்கு கொடுக்க வேண்டியதை சவுலுக்கு தான் கொடுக்கணும் என்கிறதுல உறுதியா இருந்து சாமுவேலே சவுலுக்குரிய பங்கை வேற யாரும் தொடாதபடி மறைத்து வைத்து பாதுகாத்து வைத்து சவுல் வந்தபோது கரெக்டா சவுலுக்கு கொடுப்பான் என்றால், சிவந்த சமுத்திரத்தில் இருக்கிற பாதை இஸ்ரவேலர் வரும் வரைக்கும் மூடப்பட்டிருந்தது. ஏனென்றால் அது கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த புதிய பாதை. இன்னொருத்தன் கால் வச்ச இடத்துல இஸ்ரவேலரை நடத்தினது. ஹalleluya. என் ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். பழையதை வாங்கி கொடுக்கிறதுக்கு அவர் தரித்திரர் கிடையாது. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். இன்னொருவன் கால் வச்ச இடத்துல அல்ல என் பிள்ளை வைக்க வேண்டியது. பார்வனா இருந்தாலும் பின்னாடி தான் நிக்கணும். ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனத்துக்கு முன்பதாக ஒரு புதிய பாதை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க போட்டுட்டு கொடுங்க, நாங்க பழசு போடுறோம். யாரும் இதுவரை கால் வைக்காத பாதை, யாரும் இதுவரை நடக்காத பாதை, யாரும் இதுவரை பார்த்திராத பாதை, இவர்கள் வரும் வரைக்கும் அது மூடப்பட்டுதான் இருக்கிறது. ஆமென். ஆண்டவரே, நான் பார்த்து சிலவற்றை வைத்திருந்தேன், என் கண்ணை விட்டு தட்டி தட்டி போடுறீங்க. ஏன்? இங்க பாரு, யாரும் பார்க்காதது, யாரும் கால் வைக்காதது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டு பண்ணுவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை கொண்டாடுறவங்களை நான் சல்யூட் பண்ணுவேன். ஆண்டவர் அவருடைய செயல்களை குறித்து, அவருடைய வார்த்தையை குறித்து கேட்கும் போது யாருக்குள்ள அந்த இருதயம் கொழுந்து விட்டு எரியுதோ அவங்க ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆண்டவரை ரொம்ப நம்புறாங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமென். ஏன் ஆண்டவரே? நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கறதெல்லாம் பார்த்தது தானங்க கேட்கிறோம், நம்ம பார்க்காததையா கேட்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த பிள்ளைக்கு அப்படி செஞ்சீங்க ஆண்டவரே, என் பிள்ளைக்கு அப்படியே செய்யும். ஆண்டவர் அதை செய்ய மாட்டார். உடனே நமக்கு என்ன ஆயிரும்? ஆண்டவர் பார்ஷியாலிட்டி பார்க்கிறார், அந்த பிள்ளைக்கு தான் அப்படி செய்வார். இல்லை, நான் கேட்டு ஒண்ணு கிடைக்குதுன்னா நான் கேட்டது அவருடைய சித்தத்துக்கு ஒத்து இருக்கிறது. நான் கேட்டு ஒண்ணு கிடைக்கலன்னா நான் கேட்டது அவருடைய சித்தத்துக்கு மாறா இருக்கிறது. ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிட்ட ஒண்ணு சொல்றாரு. இங்க பாரு, நான் உன்னை பத்தி நினைச்சு வச்சிருக்கிறேன்ல, அதை விட பெஸ்டா உன்னால கேட்க முடிஞ்சா கேளு, நான் தாரேன் அப்படிங்கிறார். நமக்கு முடியாது. நான் உன்னை பத்தி ஒண்ணு நினைச்சிருக்கிறேன், உன் பிள்ளைய பத்தி ஒண்ணு நினைச்சு வச்சிருக்கிறேன், அதை விட பெஸ்டா உன்னால கேட்க முடிஞ்சா கேளு, நான் கொடுக்கிறேன். முடியாது. எப்படிங்க முடியும்? நமக்கு தருகிற பதிலே எப்படிப்பட்ட பதில்? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிளான் வேற. ஏசாயா 26:18 என்ன படிச்சோம்? நாங்க கற்ப வேதனைப்பட்டு நாங்க காற்றை பெற்றெடுக்கிறோம்,
என்ன ஆண்டவரே, நாங்க எதிர்பார்த்தது எங்களுக்கு கிடைக்கல, நாங்க நினைச்சது நடக்கல, நீ நினைச்சது நடக்கல, ஆனா நான் நினைத்தது நடக்கும். கர்த்தர் என்ன நினைத்தார்? 27:6 யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள். ஆமென். நான் நினைக்கிறது நடக்கல, 26 நான் நினைச்சது, 27 பிளானே வேற. ஹalleluya. இதுக்காக கர்த்தர் ஒரு பெரிய யுத்தம் பண்ணினார். அதுதான் 27:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அக்காலத்திலே லிவியாதான் எனும் நீண்ட பாம்பை, லிவியாதான் எனும் கோணலான சர்ப்பத்தையே, கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தாலே தண்டிப்பார். சிலவற்றை விட்டு தேவன் விலக்குவார். ஆகார பாருங்க, ஆகார் வயிற்றுல இஸ்மவேல் இருக்கும் போதே வீட்டுல பிரச்சனை வந்ததும் எல்லாருமே தங்கள் வாழ்க்கையை தான் நாங்க தேடுவாங்க. இப்படி இருந்தா நாளைக்கு எப்படி இந்த வீட்டுல இருக்க முடியும்? உடனே ஓடி போறா. ஓடி போய் ஆதியாகமம் 16வது அதிகாரம் 6-7 வசனங்கள்ல 7வது வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்று சண்டையில் கண்டு. அப்போ ஒரு தண்ணி என்பது ரொம்ப மஸ்ட். நீரூற்று சண்டையில இருந்தாலே வாழ்ந்துடலாம். ஆபிரகாம் வீட்டுல இருந்து புறப்பட்டு வந்ததும் அவ இவளா ஓடி போறா. அப்ப இவ தீர்மானத்தோட தான் போறா. எங்கேயாவது ஒரு நீர்ப்பாய்ச்சலான இடத்துல போய் உட்காந்து பிள்ளைய பெற்று வாழ வச்சிடலாம் அப்படின்னு. அப்ப இவ தேடி பார்க்கிறா, ஒரு நீரூட்டை பார்த்துட்டா, இவ அங்க போய் உட்காந்துட்டா. இங்க நம்ம செட்டில் ஆயிடலாம் இருக்கும்போது கர்த்தர் தூதரை அனுப்பி சொல்றாரு, இங்க இருக்காத, கிளம்பு, ஆபிரகாம்கிட்ட போ, சாராள்கிட்ட போய் அடங்கிரு. ஆண்டவரே, நான் பார்த்து வச்சுட்டேன், இங்கே செட்டில் ஆயிடலாம் நினைச்சேன், கிளம்பு போ. நேர போயாச்சு. இப்போ ஆபிரகாம் வீட்டில் பிள்ளை பிறந்து பிள்ளை வளரும் போது சாராள் வந்து சொல்றாங்க, அவளை அனுப்பிவிடும். ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, சாராள் சொன்னபடியே செய். எப்படி இருக்கும்? நான் ஃபர்ஸ்டே செட்டில் ஆயிருப்பேன். நான் பிள்ளை வயிற்றுல இருக்கும் போதே நீரூற்று சண்டையில தான் போய் உக்காந்தேன். அங்க என்ன இருக்க விடாம என்ன அங்கிருந்து புறப்பட பண்ணி இப்ப பெயர்சபா வனாந்தரத்துல அலைந்து திரிகிற நிலைமை ஆயிட்டு. என் லைஃப், என் பாட்டுக்கு என்ன விட்டுருந்தீங்கன்னா நான் எப்படியாவது பிழைச்சிருப்பேன் ஆண்டவரே, எப்படியாவது வாழ்ந்திருப்பேன் ஆண்டவரே. நீ ஆபிரகாம் வீட்டுல நீ கொஞ்ச நாள் வாழ்ந்துட்ட பாத்தியா? ஆபிரகாம் வீட்டுல நீ கொஞ்ச நாள் வாழ்ந்தது கூட நீ எப்படியாவது வாழ்கிறவளா இருக்கக்கூடாது. உனக்கென்று ஒரு ஊற்றை வைத்திருக்கிறார். அந்த ஊற்று உன்னை வாழ வைப்பதற்கான ஊற்றல்ல, உன் பிள்ளையை வல்லவனாக்குவதற்கான ஊற்று. ஆமென். எங்க ஆபிரகாம் வீட்டுல அடிமை பெண் கொஞ்ச நாள் தங்குறது கர்த்தர் அவ்வளவு அக்கறை எடுக்கிறார்னா, அவருடைய சமூகத்துல தலைமையா வருகிற உள்ளமே உன் காரியத்தை குறித்து கர்த்தர் எவ்வளவு அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். இந்த ஆகார் மீட்கப்பட்டவள் கிடையாது. இந்த ஆகாருக்கு ஒண்ணும் கிடையாது. ஆகாருக்கு ஆண்டவருக்கு என்னங்க சம்பந்தம்? ஆனா அவளுக்கு அவள்கிட்ட தேவன் தகுதியா பார்த்தது ஒண்ணுதான். ஆபிரகாம் வீட்டுல கொஞ்ச நாள் தங்கிட்டான். சிநேகிதன் வீட்டுல கொஞ்ச நாள் தங்கிட்டான். ஆண்டவர் சும்மா விடல, அவளுக்கு ஒரு பெரிய வெகுமதியை கொடுக்கிறார். அவளா தேடி கண்டுபிடிச்சு அப்படி விடல. ஆமே. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்ம ஆபிரகாம் வீட்டுல வந்து தங்கல. ஆமே. அவருடைய சமூகத்துல வந்து இருக்கிறோம். கஷ்டனால இங்கதான் ஓடி வரோம், நஷ்டனால இங்கதான் ஓடி வரோம், எதுக்குனாலும் அப்பா சமூகத்துல தான் ஓடி வரோம். விடமாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார். எனக்கான துறவை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் அதிகம் போறதுனால 1-2 காரியத்தை கூட டச் பண்ணிட்டு நான் ஜெபிக்க விரும்புறேன். கர்த்தர் மோசே கிட்ட சொல்றார், உன் கோலை நீட்டி பிளந்து விடு. எப்படிங்க இருக்கும்? அத்தனை பேருக்கு முன்னாடி, அவ்வளவு பெரிய கடலுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோலை நீட்டுறது. இந்த இடத்துல ஆவியானவர் எழுத வைத்த வார்த்தையை சொல்றேன். தேவன் இரத்தத்தால் மீட்டு கொண்டு வரார். மீட்கப்பட்ட ஜனமே, உங்களிடத்தில் இல்லாததை குறித்து முறையிடாதிருங்கள். உங்களிடத்தில் இருக்கிறது சின்னதோ பெருசோ அது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஆண்டவர், இதை வச்சு நான் என்ன ஆண்டவரை செய்வேன், எப்படி செய்வேன்?
ஆண்டவரே இந்த 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 சேலரியை வச்சு என் பிள்ளைக்கு நான் எப்படி ஆண்டவரை ஃபீஸ் கட்டுவேன்? இந்த இந்த பலனை வச்சு நான் இனி எப்படி ஆண்டவரை உழைப்பேன்? ஒரு தேவ பிள்ளை அறிந்திருக்க வேண்டியது, நான் மீட்கப்பட்டவன். ஹல்லேலூயா. சின்னதோ பெருசோங்க, உங்களிடத்தில் உள்ளது உங்களுக்கு பிரயோஜனப்படும். உங்களுக்கு இன்னது தேவை என உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மோசே கிட்டயாவது கோல் இருந்துச்சு, எலியா கிட்ட என்னங்க இருந்துச்சு? யோர்தானை பிளக்க ஒண்ணும் இல்ல, சால்வை இருந்துச்சு. இப்படி எடுத்தாரு, ஓங்கி ஒரு அடி. இதெல்லாம் பார்க்க சிரிப்பா இருக்காதா? இதுதான் இதுதான் ஆகாதவைகளையும் இழிவானவைகளையும் கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்ககிட்ட இன்னைக்கு என்ன இருக்கு? ஐயோ, என் பிள்ளை ஸ்கூல் படிக்கும் போது நான் ஃபீஸ் கட்டிட்டேன், காலேஜ் போறா, எனக்கு வர வயசாயிட்டு, எனக்கு சேலரி இன்கிரிமெண்ட் இல்ல, பிசினஸ் டல்லா இருக்கு. உன் கோலை நீட்டி ஆமென் ஆமென், ஆண்டவரே எனக்கு என்ன தேவையோ அதை நீங்க என் கையில தந்திருக்கிறீங்க. ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த நம்பிக்கை இருந்தா சமுத்திரம் தடையாகாது, யோர்தான் தடையாகாது, எரிகோ தடையாகாது. உங்கள் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்களாம், அன்பிலீவர்ஸ். ஆமென். தாவீதை பாருங்க, கோலியாத்து கூட யுத்தத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. வந்ததும் சவுல் கூட்டு பேசிட்டு, யுத்தத்துக்கு இப்படி எல்லாம் போக கூடாதுப்பான்னு சொல்லி 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 38 39 வசனங்களிலே சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். நல்ல கவனிங்க. சவுல் தாவீதுக்கு யார் வஸ்திரங்களை போடும்போது தாவீதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். யாருடைய வஸ்திரம்? இன்னொரு ஆளுடைய வஸ்திரம் நமக்கு செட் ஆகாது. ஆமீன் வரமாட்டேங்குது. இன்னொருத்தவங்களோட நமக்கு செட் ஆகாது. சவுலுக்கு தன் வஸ்திரத்தை கொடுக்கிறான், தன் பட்டயத்தை கொடுக்கிறான். ஆமென். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது இதுவரை பழக்கமே இல்ல, பட்டயத்தை இப்படி கட்டி வச்சிருப்பாங்க. சிலர் பார்த்திருக்கீங்களா? இப்படி எடுத்து பழக்கம் இல்லாதவன் எடுத்து சொருவுனா இவனை தூக்கிட்டு போனோம். கோலியாத் அடிக்க வேண்டிய அவசியமே இல்ல. பாரு, நான் வந்துட்டேன், ஐயோ அண்ணே எலியாவை தூக்கிட்டு போனேன். பழக்கம் இல்ல, பழக்கம் இல்ல. தாவீது உடனே சொல்றாரு, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது. அடுத்த வார்த்தை, இந்த அப்பியாசம், இந்த பழக்கம் எனக்கு கிடையாது. அடுத்தவனோடது எனக்கு இந்த பழக்கம் கிடையாது. எனக்குரியதல்லாததை போட்டுட்டு போகிற பழக்கம் எனக்கு கிடையாது. எனக்குரியதல்லாததை ஆசைப்படுற பழக்கம் எனக்கு கிடையாது. ஆமென். சொல்லிவிட்டு அடுத்த வசனம், தன் தடியை கையில் பிடித்துக் கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பதற்கு தன்னுடைய அடைப்பை பையிலே போட்டு, அடுத்த வார்த்தை, தன் கவனை எடுத்துக்கொண்டு அந்த பெலிஸ்தர் அண்டைக்கு ஆமென் எப்படி போறாரோ நடந்து போறார். அந்த ட்ரெஸ் போட்டு போனாலாவது கொஞ்சம் பார்க்கிறதுக்காவது நல்லா இருக்கும். இப்ப கோலியாத் என்ன செய்தான்? சுற்றிலும் பார்த்து தாவீது வருவதை கண்டு அவனை அசட்டை பண்ணான். கோலியாத் அசட்டை பண்றான்னு சொல்லிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வர முடியுமா? நம்ம எல்லாம் கோலியாத் அசட்டை பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய மாத்தி போட்டு போறோம். ஐயோ, கோலியாத்து பார்த்தா என்ன நினைப்பான்? கோலியாத்துக்கு பிடிக்காதே, நான் இருக்கிற விட்டமா போன என்ன தப்பா பாப்பாங்களே, என்ன சீனு பாப்பாங்களே, என்ன அருவருப்பா பாப்பாங்களே. கோலியாத்து பாக்குறான்பா. சவுலுக்கு ட்ரெஸ் தூக்கி போடு, சவுலுக்கு பட்டயத்தை எடுத்து சொருவு. இந்த அப்பியாசம் எனக்கு கிடையாது. நான் பழகினது இந்த தடி, இந்த கவன். இப்படி வந்தா பரியாசங்கள் உண்டு, நிந்தைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு. அவன் ஒதுக்கி வைப்பாங்க, சீனு நினைப்பாங்க. ஆனா தாவீதுக்கு நல்ல நம்பிக்கை உண்டு.
தாவீதுக்கு நம்பிக்கை தன் கையில் இருக்கிற கவன் மேல இல்ல, தன் மேல இருக்கிற அபிஷேகத்தின் மேல, தன் மேல இருக்கிற அழைப்பின் மேல, தன் மேல இருக்கிற கிருபையின் மேல. எனக்கு என் மேல இருக்கிற அபிஷேகத்தின் மேல, என் மேல இருக்கிற கர்த்தருடைய கிருபையின் மேல, என் மேல இருக்கிற அவருடைய அழைப்பின் மேல நல்ல நம்பிக்கை உண்டுன்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமென். ஹalleluya. நம்பிக்கை உண்டு. கோலியாத்துக்கு இப்படி போனா பிடிக்காது. கோலியாத்துக்கு எதுக்கு? கோலியாத்து என்னைக்குங்க பார்த்தான்? சவுல் என்னைக்குங்க பார்த்தா? இந்த தாவீது கருவா இருக்கும் போது அவர் பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு நான் இப்படி இருக்கிறதும் பிடிச்சிருக்குன்னா நான் இப்படிதான் வருவேன். ஆமென் சொல்லுங்க. அவருக்கு நான் இப்படி இருக்கிறதும் பிடிச்சிருக்குன்னா நான் இப்படிதான் வருவேன். யாரை பிரியப்படுத்தவும் நீ உன்னை மாற்றாதே. ஆமே, உன்னை எப்படி பார்க்கணும்னு நினைச்சாரோ அப்படிதான் உன்னை சிருஷ்டித்திருக்கிறார். உனக்கு என்ன தேவையோ அது உன் கையில கொடுத்திருக்கிறார். ஆமென். அது உனக்கு பயன்படும். உனக்கு கொடுக்கப்பட்டது உனக்கு பயன்படும். அது கொஞ்சம் மாவா இருந்தாலும் பயன்படும், கொஞ்சம் எண்ணெயா இருந்தாலும் பயன்படும், ஒரு கோலா இருந்தாலும் பயன்படும், ஒரு சாலா இருந்தாலும் பயன்படும். ஆமே ஆமே. இந்த பகல் வேளையில பல இல்லாய்மைகளோடு இங்க வந்திருக்கலாம். ஆனா இப்ப ஆண்டவருக்கு தேங்க் பண்ண முடியுமா? எனக்கு வேண்டியதை என் கையில கொடுத்திருப்பதற்காக. ஆமே. நான் எத்தனை பேர் தேங்க் பண்றீங்க? உங்க வலது கரத்தை உயர்த்தி எனக்கு வேண்டியதை என் கையில கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். எனக்கு வேண்டியதை என் கையில கொடுத்திருப்பதற்காக. ஹalleluya ஹalleluya. ஆமென். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து. ஹalleluya. இன்னைக்கு நீ விழுந்து கிடக்கிற, சத்துரு சிரிக்கிறான், கவலைப்படாத. அவர்கள் முறிந்து விழும்போது நீ எழுந்து நிற்ப. ஹalleluya. அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க என் மேல வச்ச அழைப்பை நான் நம்புறேன் ஆண்டவரே. நீங்க என் மேல வச்ச கிருபையை நான் நம்புறேன் ஆண்டவரே. என் மேல நீங்க வச்ச அபிஷேகத்தை நம்புறேன். என் மேல நீங்க வச்ச திட்டத்தை நம்புறேன். ஹalleluya. என்ன கொஞ்சமா இருக்கு? கொஞ்சம் தான் இருக்கா? அதுதான் பயன்படும். என்ன செஞ்சிருக்கணும்? உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி எல்லா கோத்திரத்தின் கோலையும் கொண்டு வைக்க சொன்னார்ல. இந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி அத்தனை பேரையும் வந்து கோலை நீட்ட சொன்னாலும் அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். எல்லாரும் கோலோட மோசே ஓ கோலை நீட்டு. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, என் பயணத்துக்கு எனக்கு வேண்டியதை, இன்னைக்கு வரைக்கும் வேண்டியதை தரீங்க, நாளைக்கு வேண்டியதை தருவீங்க. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். கோலியாத்து சிரிக்கான்னு சொல்லிட்டு கவனை உள்ள வச்சிராத. பட்டயத்தால கோலியாத்தை அடிக்க முடியாது. இந்த கவன்ல தான் அபிஷேகம் இருக்கு. ஆமே. எலியா தப்பா நினைச்சிருவாருன்னு கொஞ்சம் மாவெடுத்து உள்ள வச்சிராத. அதை வெளியே எடுத்தாதான் அதிசயம் இருக்கு. 5 அப்போ 2 மீன் கொஞ்சம் தான். என்ன இருக்கு உங்ககிட்ட? அப்படிதான் பைபிள் நம்ம கிட்ட கேட்குது. உங்ககிட்ட என்ன இருக்கு? உங்ககிட்ட என்ன இருக்கு? ஹalleluya. அவங்க பார்த்து சிரிப்பாங்க. சிரிக்கட்டுங்க. சிலர் நம்மளை பார்த்து சிரிக்கிறதுல ஆசீர்வாதம் இருக்கு தெரியுமா? லேயாள் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு. என யாராவது அற்பமா நினைக்கல பிளீஸ். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. லேயாள் ஜோமண்டியா வாங்கினா, லேயாள் உபவாசம் போட்டா வாங்கினா, அவள் சரீரத்தில் இருக்கிற பலவீனம் அவளுக்கு பிளஸ்ஸா மாறுச்சு. பவுல் வாழ்க்கையில இருக்கிற பலவீனம் பவுலுக்கு பிளஸ்ஸா மாறுச்சு. மோசையின் திக்குவாய் மோசைக்கு பிளஸ்ஸா மாறுச்சு. ஏது ஏது இன்னைக்கு உன்னை பார்த்து உலகம் பரியாசம் பண்ணதோ அதை ஆனத்தை கதை பிளஸ்ஸா மாத்துறார். ஹalleluya ஹalleluya. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு சத்தியத்தை சொல்லவா?
ஃபர்ஸ்ட் டைமா இப்படி தண்ணி ரெண்டா பிளக்கிறது மோசே மூலமா நடந்தது. அதுக்கப்புறம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் யார் மூலமா நடந்துச்சு? நான் சொன்ன வாயில பாம்பு வரக்கூடாது. சொல்லுங்க சத்தமா. யோசுவா, அடுத்து எலியா, அடுத்து எலிசா. இதுல யார் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணா? மோசே. ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்தார். இந்த ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்றாங்க தெரியுமா, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. மோசே ஜனங்கள்ட்ட சொல்றாரு, நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள், இன்று கண்ட எகிப்தியனை. இப்படி சொன்ன ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்ணிருக்கணும்ல. ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றாரு, நீ ஏன் என்ன பத்தி முறையிட்டு இருக்கிற? என்னன்னா ஜனங்கள்ட்ட விசுவாசம் பேசுறாரு. ஏன்னா மோசே தானே லீடர். பொதுவாக அப்படிதாங்க, நாமளே இடிஞ்சிருப்போம், நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தளர்ந்துடக்கூடாதுன்னு அவங்கள தேற்றிட்டு இருப்போம். ஒன்னு ஆகாது, ஒன்னு ஆகாது, எல்லாம் நடக்கும். ஆனா உள்ள கடந்து இதான் மோசேக்கு, இன்று கண்ட எகிப்தியனை இனி என்று காண மாட்டேன்னு சொல்லும் போது ஆண்டவர், மோசே ஏன் முறையிட்டு இருக்கிற? ஆண்டவர் உங்களுக்கு தெரியும் ஆண்டவர், இங்க வர கூட்டிட்டு வந்தாச்சு. எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி ஃபேஸ் பண்ணார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், எகிப்திலிருந்து வெளியே வந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் சில காரியத்தை ஃபேஸ் பண்ண ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. தேவனை அறியாத குடும்பத்திலிருந்தும் வேற மார்க்கத்திலிருந்தும் பிரித்தெடுக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் சில காரியத்தை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஃபேஸ் பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி. ஆனா அடுத்த தலைமுறை அதே விஷயத்தை ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாங்க, ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாங்க. இன்னைக்கான ரேமா இதுதான். என்ன கேட்கிற சகோதரா, நீ எந்தெந்த விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஃபேஸ் பண்றியோ, உன் பிள்ளை அதை ஈஸியா கடந்து போவான். நம்புறவங்க மட்டும் நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. மோசே அப்படிங்கிறாரு இப்படிங்கிறாரு, கடைசியில பிளந்துட்டு. சில உள்ளங்கள் உண்டு, ஒவ்வொரு காரியத்தையும் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் தாண்ட வேண்டி இருக்கு. இதெல்லாம் பின்னாடி இருந்து யோசுவா பார்த்துட்டு வரான். ஆமே, சில காரியத்தை பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறது கூட ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது, பினான்சியல் காரியத்துக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது, எல்லாத்துக்குமே. ஆமே ஆமே. இப்படி நீங்க போராடும் போது, ஒவ்வொரு காரியத்துக்கு போராடும் போது உங்க பிள்ளைய கூப்பிட்டு சொல்லுங்க, பக்கத்துல இருத்தி சொல்லுங்க, நான் எந்தெந்த விஷயத்தை கஷ்டப்பட்டு ஃபேஸ் பண்ணணும் நீ ஈஸியா ஃபேஸ் பண்ண போற. காரணம் உன் தகப்பனுடைய தேவன் அதை உனக்கு நம்புறவங்க மாத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். பொதுவாக இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. இன்னைக்கு அவங்களை என்கரேஜ் பண்றதுக்காக ஆவியானவர் இந்த வார்த்தையை எழுத வைத்திருக்கிறார். உங்க வீட்டில் நீங்க மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. தேவனை அறியாத மார்க்கத்திலிருந்து வந்திருக்கலாம், அல்லது பாரம்பரியத்திலிருந்து வந்திருக்கலாம். ரட்சிப்பின் அனுபவம், ரட்சிப்பின் வாசனை இல்லாத சூழ்நிலையிலிருந்து நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டு வந்திருக்கலாம். வந்ததுக்கு அப்புறம் பல இன்னல்கள், ஒவ்வொரு காரியத்தையும் ஃபேஸ் பண்ண, அதை தாண்ட நிறைய போராட வேண்டி இருக்கிறது, உண்மைதான். ஆனால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி, நீங்க ஹேண்டில் பண்ண முடியாம தயங்கின பல காரியத்தை உங்க தலைமுறை ஈஸியா. ஆமென். என் ஆண்டவர் தலைமுறைகளின் தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க? இதெல்லாம் பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சு சொல்லுங்க. இதுதான் ஆண்டவர் யோர்தானை கடக்கும் போது யோசுவாட்ட சொல்றார், ஒவ்வொரு பாதையில கல் எடுத்து வை. நாளைக்கு பிள்ளை கேட்பான், சொல்லு அப்பா இப்படி நடந்து வந்துட்டா, நாங்க இப்படிதான் வந்தோம். ஆமே, இது ஊட்டப்பட்டதுனால தாங்க யோர்தானுக்கு முன்னாக எலியா வந்து நிக்கிறான். மோசே நிற்கும் போது பயங்கரமா முறையிட்டு, ஆமே. அடுத்து யோசுவா வந்ததும் ஆயத்தத்தோடு வந்து காலை வைக்கிறாங்க. எலியா வந்ததும் இப்படி வாராரு, ஷாலை தூக்குறாரு, தலிபா அவ்வளவுதான். என்ன மேட்ருங்க, எவ்வளவு பெரிய மேட்ரு. மோசே எவ்வளோ பெரிய மேட்ரா செஞ்சத இவர் வந்து ஷாலை தூக்கி போட்டு அடிச்சு. நம்ம எலியாவை மட்டும் பார்க்க கூடாது, அது எங்க இருந்து ஆரம்பிச்சது. இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்ட முற்பிதாக்கள், இதுக்கு முன்னாடி கரையம் செலுத்தின முற்பிதாக்கள், இதுக்கு முன்னாடி அவ்வளோ பாடுபட்ட யாக்கோப்ட்ட சொல்றாரு, நீ படுத்திருக்கிற பூமியை
நான் உனக்கு தருவேன். ஆண்டவரே இது என்ன ஆண்டவரே, சும்மா படுக்க வச்சு பிளஸ் பண்றீங்க. ஏன் அவனை படுக்க வச்சு பிளஸ் பண்றது தெரியுமா? அவங்க தாத்தா ஆபிரகாம நான் அங்கே நடக்க வச்சேன், இங்க நடக்க வச்சேன், ஃபுல்லா நடக்க வச்சேன், கால் வலிக்க நடக்க வச்சேன், கால் கடுக்க நடக்க வச்சேன். என் ஆண்டவர் ஒன்றையும் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் ஆமென். முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம். எங்க யோசுவா அந்த கூட்டத்துல உண்டு. செங்கடலுக்கு முன்னாடி இவங்க போராடும் போது நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றத சிலதை நம்ம பிள்ளைக்கு பார்த்துடுறாங்கல்ல. பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்க நம்ம விட மாட்டோம். சிலது பார்த்துடுறாங்க, சிலர் பார்த்துடுறாங்க. அதுவே பிள்ளைங்களுக்கு பாரம் ஆயிரும். பார்க்கட்டும். அவங்க அப்படி பார்க்கும்போது என்னப்பா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, என்னம்மா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க சொல்லும் போது அவங்க பார்த்து சிரிங்க. நீ ஈஸியா இதை ஹேண்டில் பண்ணுடா. இதை நீ எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் சும்மா பேசுகிறவர் அல்ல. இந்த வேதம் சத்தியம், இந்த வேதம் உண்மை. நீ ரட்சிக்கப்பட்டது உண்மை என்றால், நீ எகிப்திலிருந்து வந்தது உண்மை என்றால், இன்னைக்கு நீ கஷ்டப்பட்டு சந்திக்கிற ஒவ்வொரு இஷ்யூவையும் உன் பிள்ளை நாளைக்கு ஈஸியா தாண்ட போகுது. நம்புறவங்க மட்டும் தலைமுறை தலைமுறையா glory எங்கள் ஆமென். ஹalleluya. ஆமென். இந்த 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 விசுவாசத்தை ஊட்டினா பலன் என்ன தெரியுமா? எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது சாலை கீழே போட்டு போயிட்டான், சால்வையை கீழே போட்டு போயிட்டான். எலிசா சால்வை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அதே யோர்தானை ஃபேஸ் பண்றான். யோர்தானை ஃபேஸ் பண்ணும்போது எலிசாவுக்கு எலியா எப்படி தேவனை கூப்பிடுவார் தெரியுமா? ஆபிரகாமின் தேவனும். அக்கினி இறக்கும் போது எலியா சொல்லி கூப்பிட்ட நாமம் என்ன? ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனும். இப்படி சொல்லிட்டு என்னை கேளும் கேளும் வேண்டாம். இந்த எலிசாவுக்கு அப்படி கூப்பிட தெரியாது. எலிசா பார்த்தது எலியாவை மட்டும்தான். சால கையில் எடுத்துட்டு எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி வாங்கி அடித்தான். நாளைக்கு நம்ம பிள்ளைங்க சொல்லணும், எங்க அப்பாவின் தேவன் எங்கே, எங்க அம்மாவின் தேவன் எங்கே. சாகா பாலா ரா ரிகமா முரோ. ஜீசஸ் ஜீசஸ். எங்க அப்பா சத்து எங்கன்னு என் பிள்ளை தேடக்கூடாது. எங்க அப்பா வீடு எங்கன்னு என் பிள்ளை தேடக்கூடாது. என் அப்பாவின் தேவன் எங்கே, என் அம்மாவின் தேவன் எங்கே. அவ்வளவுதான், அவ்வளவுதான். உடனே உடனே யோர்தான் ரெண்டாக பிளந்தது. ஹalleluya. எலியா தன் வாழ்க்கையிலே கண்ட கடைசி அற்புதத்தை எலிசா ஃபர்ஸ்ட் பார்க்கிறான். உங்க வாழ்க்கையில நீங்க கண்ட பெரிய அச்சீவ்மெண்ட் உங்க பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. காரணம், என் ஆண்டவர் தலைமுறைகளின் தேவன், தலைமுறைகளின் தேவன். தலைமுறை தலைமுறை. ஓ ரம கலரப சதரபலரா ரிமம மலரப ஷேகவரோ சந்தனரே முற்பிதாக்கள் ஆராதித்த ஆமென். ஆமென் 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 ஆமென். ஹalleluya ஹalleluya. முற்பிதாக்கள் ஆராதித்த, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம். எலியாவே எலிசாவே, நீங்க ஏன் ஆபிரகாமின் தேவன் கூப்பிடல? எனக்கு ஆபிரகாம தெரியாது, எனக்கு ஈசாக்கு யாக்கோப தெரியாது. நாம் பார்த்தது எலியாவை தான். நம்ம தலைமுறை பார்க்கிறது நம்மை மட்டும்தான், நம்மை மட்டும்தான். ஹalleluya ஹalleluya. விசுவாசத்தோடு முன்னாக கால் எடுத்து வையுங்கள். ஒருபோதும் நாம பின்வாங்கிறத நம்ம தலைமுறை பார்த்திடக்கூடாது.
பெண் வாங்குறத தலைமுறை பார்த்திடக்கூடாது. அதனாலதான் மோசே கிட்ட ஆண்டவர் சொன்னார், நீயே முறையிடுற. மோசே அவன் மேல முறையிட்டது எல்லாரும் தானே முறையிட்டாங்க. ஆனா மோசே கிட்ட கேட்கிறாரு, நீ ஏன் முறையிடுற? அவங்க முறையிடட்டு மோசே, நீ முறையிடக்கூடாதுல்ல. மறந்துட்டியா மோசே? உனக்கு நைல் நதியில நான் ஒரு வழி திறந்தேன். நீ குழந்தையா இருக்கும் போது உனக்கு ஒரு வழி திறந்தேன். இப்பொழுது முதிர் வயது, இனிமேலும் உன்னை ஏந்துவேன், இனிமேலும் சுமப்பேன், இனிமேலும் தப்புவிப்பேன். நைல் நதியில உனக்கு ஒரு வழியை திறந்து வாழ வைத்தது உண்மையானால் இந்த சிவந்த சமுத்திரத்திலும் அன்னைக்கு செஞ்சீங்க, இன்னைக்கு செய்வீங்களா? நீ தாயின் கருவில் தோன்றினது முதல் நான் உன்னை ஏந்தினேன், இனிமேலும். அதனாலதான் மோசையை பார்க்கிறார். அவன் முறையிட்டு, அவனுக்கு தெரியாது. நைல் நதியின் எக்ஸ்பீரியன்ஸ் மோசைக்கு மட்டும்தான் உண்டு. சில காரியத்தை நம்மளை மட்டும் தனியா அனுபவிக்க வைப்பாருங்க, அதுதான் நமக்கு புரியாது. ஆனா சிவந்த சமுத்திரம் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது எல்லாருக்கும் முன்னாடி கர்த்தர் அந்த நைல் நதியை தனியா அனுபவிச்சா பாத்தீங்களா, அவனை ஹீரோவாக கொண்டு வந்து வைக்கிறார். சிங்கத்தை கரடிய தாவீது தனியா ஃபேஸ் பண்ணா. ஆனா கோலியாத் எல்லாருக்கும் சவாலாய் வந்து நின்ற போது அத்தனை பேர் நடுவில் தாவீத கர்த்தர் ஹீரோவாக கொண்டு வந்து நிறுத்துகிறார். சில சோதனை உன்னை தனியா அனுமதித்தது, அதே கூட்டத்தின் நடுவில் உன்னை ஹீரோவாக நம்புறவங்க மாத்திரம் ரீமா மாத்தரோ. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த தேவனுடைய வல்லமை இன்னைக்கு மாறல. என்னை ரட்சித்திருக்கிறார், என் வாழ்க்கையில் நிச்சயம் செய்வார் நம்புறவங்க ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காய் ஆமென் என்றாகிலோ, என் தேவன் எனக்காய் கிரகிக்க முடியாது சர்வஞானியே ஆமென். கிரகிக்க முடியாது இந்த சிவந்த சமுத்திரம் பிளந்து பாதையை உண்டு பண்ணினது எதற்காக? எதற்காக? ஒரே ஒரு நோக்கம்தான், கானானுக்கு போகணும். கானானுக்கு போகணும். மீட்கப்பட்டவர்களுக்கு தேவன் ஓபன் பண்ற ஒவ்வொரு டோரும் எதை நோக்கி நம்மை கொண்டு செல்லுகிறது தெரியுமா? பரம கானான். அதுதாங்க வாக்கு தத்துவம். மீதி எல்லாம் நன்மை. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்கு தத்துவம். அதனால சுத்தி நடக்கிறார், மாறாகிட்ட கொண்டு போறார். கொண்டு போகப்பா, ஆனா ஒரு கேரண்டி, பயணம் முடங்காது. நம்முடைய ஓட்டம் ஒரு நாளில் போய் முடியும் போது அந்த பரம கானான்ல கால் எடுத்து வைப்போ. இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன், மரண பரியந்த நம்மை நடத்துவார். ஆமென். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று கானான் பயணமோ தூரம் என்ற பாடலை ஒரு விசை கூட எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகத்தோடு நம்பிக்கையோடு நம்ம பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். பாடுங்க. கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். எல்லாரும் கைகளை தட்டி கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். கர்த்தரேசு கர்த்தரேசுவுடன் கானானில் களிப்புடன் சேர்ந்திடுவோம். கர்த்தரேசுவுடன் வருவோம். ஆமென். Glory. கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். Hallelujah. நம்பிக்கையோடு கைகளை தட்டி நாம் சென்றிடுவோம். ஆமென். பார்வோனின் சேனை பின் தொடர்ந்தாலும், செங்கடல் எதிரே தெரிந்தாலும், பார்வோனின் சேனை பின் தொடர்ந்தாலும், செங்கடல் எதிரே தெரிந்தாலும், ஆமென். செங்கடல்
சின்ன பிள்ளைங்க எல்லாம் கையை தட்டி ஒரு சேதமும் நம்மை நடு ஆமென் 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 பயணமோ தூரம் ஹalleluya கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும். ஆமென். வனாந்திர வழியே நடத்திடுவார் வாதைகள் ஏதுமின்றி காத்திடுவார். அந்த வழியே நடத்திடுவார் ஆமென். பாதைகளே விழுந்தி ராம கலரோ வானத்தின் மண்டபம் போஷித்து காத்து வல்லனம் கர்த்தருடன் வருவார் என்று அழுவாமல் நம்மை ஓ ராம கலரே வானத்தின் மண்டபம் ஜீசஸ் போற்றிட்டு காத்து ஜீசஸ் வல்லனம் கர்த்தருடன் ஆமென் 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 அழுவாமல் நம்மை நடு ஹalleluya கானான் பயணமோ தூரம் எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம் ஆமென் ஹalleluya கானான் பயணமோ தூரம் எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம் மாராவின் தண்ணீரை கடந்திடுவோம். மாறாவின் தண்ணீரை கடந்திடுவோம் ஓ ஏலிமின் நீரூற்றை கண்டிடுவோம் glory மாறாவின் தண்ணீரை கடந்திடுவோம் சரவ கலரபல நீரூற்றை கண்டிடுவோம் ஆமென் மாராவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றும் மகிமையுள்ள கர்த்தருடன் வருவார். அந்த மகிழ்ச்சி நம்மை நடு ஹalleluya மாறாவின் தண்ணீர் glory மதுரமாய் மாறும் உடாரப சேகரோ ரிமம்ரோ தனலரே மகிழ்ச்சி நம்மை நடு யோர்தானை கடந்து சென்றிடுவோம். யோர்தானை கடந்து சொல்லு சபையே எரிகோவை கடந்து ஜீசஸ் ஆமென் யோர்தானை கடந்து உடாரப சேகரோ எரிகோவை கடந்து ஆமென் யோர்தானை கிழந்து இஸ்ரவேலை நடத்தும் யெகோவா கர்த்தருடன் வருவார். இந்த கானானை கொண்டு சேர்த்திடுவார் ஆமென் யோர்தானை கிழந்து glory இஸ்ரவேலை நடத்தும் ஜீசஸ் யெகோவா கர்த்தருடன் கோரம கலரோ சதனரே கானானை கொண்டு சேர்த்திடுவார் கானான் பயணமோ பயணமோ தூரம் எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம் ஹalleluya கானான் பயணமோ தூரம் எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம் கர்த்தரே சுடன் வருவார். இயேசுவுடன் வருவாரே, கானானின் களிப்புடன் சேர்ந்திடுவோம். ஆமென் 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 இயேசுவுடன் வருவாரே, கானானின் களிப்புடன் சேர்ந்திடுவோம். ஹalleluya கானான் பயணமோ தூரம் எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். ஆமென் கானான் பயணமோ தூரம் எகிப்தை நல்ல தலைக்கு மேல கையை தட்டி தேவனுக்கு மகிமை. ஹalleluya 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 ஆமென் ஆமென் ஹalleluya தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலம் ஆனீரையா முற்பிதாக்கள் ஆராதித்த முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வமே பரிசுத்த தெய்வம் நம்பிக்கையோடு ரெண்டு கைகளை உயர்த்தி தலைமுறை தலைமுறையாய் ஓ எங்கள் அடைக்கலமானவரே முற்பிதாக்கள் ஆராதித்த பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. நல்ல தகப்பன இரக்கமுள்ள பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம். எங்களோடு நீர் பேசிக் கொண்டிருந்த உம்முடைய அன்புக்காக நன்றி. நீர்தான் எங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தீர். எங்களுக்கான பாதையை நீர் திறந்து எங்களை மட்டுமல்ல எங்கள் தலைமுறைகளை நடத்த நீர் போதுமானவராய் இருக்கிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடுமை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும். இந்த சத்தியத்தில் நிலைத்திருக்க ஒருவர் கூட பின்வாங்கிடக்கூடாதப்பா, எகிப்துக்கு திரும்பிடக்கூடாதப்பா. நீங்க நடத்துங்க. தாழ்த்தி
தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு கூடாரத்துல ஆண்டவரே, ஏதாவது கூடாரத்துல மகிழ்ச்சி சத்தம் நஷ்டப்பட்டிருந்தா, சந்தோஷம் நஷ்டப்பட்டிருந்தா, ஆர்ப்பரிப்பு நஷ்டப்பட்டிருந்தா, ரட்சிப்பின் கம்பீர சத்தம் நஷ்டப்பட்டிருந்தா, திரும்ப வரட்டும்பா, திரும்ப வரட்டும்பா, திரும்ப வரட்டும்பா. இழந்து போனதை இரண்டத்தனையாய் திரும்ப தருகிறவரே, ஒவ்வொரு கூடாரத்துல களிப்பின் சத்தம், ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்பதாக. ஆளுகை செய்யும், நீர் மகிமைப்படும். எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.